அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும். உள்ள காலகட்டத்தில் வன்முறை அதிகமாக இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கைட் பண்ணி, கோயில் நல்ல நல்ல வழிகள் நிறையா இருக்குது, அந்த மாதிரி அவங்க தான் கைட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். என் மகளோட படிப்பு விஷயமும் சரி, மக முருகனோட அருளாலே தான் அவங்க படித்து வந்ததும். இப்போ அவங்களும் தமிழ் பள்ளியில் தான் படித்து இப்போ முருங்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு வந்தானா அது ஒரு அமைதி கிடைக்கும். அது ஒரு மாதிரி நம்ம வழிபட்டா தானே நமக்கு தெரியும். இப்போ கூட்டமாக கான்சர்ட் அந்த மாதிரிலாம் போகிறோம். ஆனால் இந்த மாதிரி கோயிலுக்கு வர்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப அரிதாக இருக்குது. நம்மளேருந்து ஆரம்பிப்போமே, கோயிலுக்கு வருவோம். நீங்கள் வாங்க, மனசார ப்ரே பண்ணுங்க. யூ பிலீவ் வாட் யூ வாண்ட். ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்க, எவ்ரிதிங் வில் ஹேப்பன். ஓம் கார்த்திகேயாய வித்மஹி சக்திகஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்தா பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹி மகாசேனாய தீமஹி. வணக்கம். பிராணஒளி யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமார்ந்த வரவேற்கிறோம். இன்று நம்மை ஆசீர்வதிக்கும் இன்னொரு திருத்தலமான ஆலயத்தை காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. இந்த ஆலயம் வழிபாட்டிற்கான இடம் மட்டுமல்ல, பக்தி அமைதியாய் மலரும் இடம், மனம் சாந்தியடையும் தெய்வீக தலம். இதன் வரலாறு, ஆன்மீக பெருமை மற்றும் இயற்கையுடன் இணைந்த அமைதியான சூழல் ஆகியவற்றை இன்றைய பயணத்தில் ஒன்றாக அனுபவிப்போம். நன்றியுடனும் பணிவுடனும் பக்தியுடனும் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலம் செட்டாங் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் கோயில் பரிபாலன சபை இந்த நாள் ஒரு நூற்றாண்டுக்கும் மேல் பராமரிப்பு பெற்ற முருகன் திருத்தலமாக நிற்கிறது. இந்த பயணம் 1925ஆம் ஆண்டில் தொடங்கியது. ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியாவில் இருந்து தொழிலாளர்களை செட்டாங் தேயிலை தோட்டங்களுக்கு அழைத்து வந்த காலத்தில் திரு மலையாண்டி மண்டோர் அவர்கள் இந்த புனித பூமியில் ஒரு வேல் ஊன்றினார். அந்த வேல் வழிபாட்டின் தொடக்கம். அந்த இடம் இன்று ஆலயத்தின் மூலஸ்தானமாகும். ஆயிரத்து 1940 அந்த வேலுக்காக சிறிய கான்கிரீட் ஆலயம் கட்டப்பட்டு முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 1951 திரு சிவலிங்கம் அவர்களின் தலைமையில் ஆலயத்தை விரிவுபடுத்தி 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
1966 டாக்டர் மயில்வாகனத்தின் தலைமையில் சுற்றியுள்ள பல சிறிய ஆலயங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பெரிய ஆலயமாக உருவாக்கப்பட்டது. வேலுக்கு பதிலாக முருகன் சிலை ஸ்தாபிக்கப்பட்டு மிக முக்கியமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரத்து 1978 திரு பெரியசாமி அவர்களின் தலைமையில் மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 1992 முதல் திரு முத்துவேலு சின்னா அவர்களின் தன்னியங்கி சேவையின் கீழ் ஆலயம் மேலும் வளர்ச்சி பெற்றது. உறுதியற்ற அஸ்திவாரம் காரணமாக பழைய ஆலயம் அகற்றப்பட்டு புதிய ஆலயம் கட்டப்பட்டு 2000 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 2008 புதிய சரஸ்வதி சன்னதி கட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
1925 ஒரு வேல் ஊன்றிய அந்த புனித பயணம் 2025 நூற்றாண்டு மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி வழியாக ஒரு முக்கிய சுவடுச்சிலை அடைந்தது. 2025 செப்டம்பர் 4 செட்டாங் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் கோயிலில் இந்த நூற்றாண்டு விழா மிகுந்த பக்தியுடனும் அருட்செயலுடனும் விசேஷ கலை நயத்துடனும் நடைபெற்றது. பழைய ஆலயத்தில் ஜூன் 2024 தொடங்கிய திருப்பணிகள் பக்தர்கள் மற்றும் நல்வாசிகளின் அர்ப்பணிப்பின் மூலம் மிகச் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டன. இந்த கும்பாபிஷேகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டவை விநாயகர் சன்னதி, அம்மன் சன்னதி, பைரவர் சன்னதி, சிறப்பு வடிவமைக்கப்பட்ட வேல் சுதை ஆலய மேல் பகுதியில் கமலம் மற்றும் ஓம் வடிவ அலங்காரம், சிவன், பார்வதி மற்றும் முருகன் தெய்வீக உருவங்கள், சிறப்பு வேல் சுதையின் முக்கியத்துவம், முன்புறம் முருகனின் உருவம், பின்புறம் சிவன், பார்வதி, விநாயகர் அற்புதமாக காட்சியளிக்கின்றனர். செயல்முறை காலை வேதமந்திரங்கள், ஹோமங்கள் அறிந்த திருவாளர்கள் நடத்திய அனைத்து வழிபாடுகளும் பரிசுத்த வாணிகளுடன் நடந்தன. காலை 8:40 முதல் 10 வரை விமான கலசாபிஷேகம் நடைபெற்று ஆலய கோபுரங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு இந்த அரிய தருணத்தை மிக ஆழ்ந்த பக்தியுடனும் அனுபவித்தனர். 2025 நூற்றாண்டு மகா கும்பாபிஷேகம் மிக முக்கிய நிகழ்ச்சி மட்டுமல்ல, மிகப்பெரிய பாரம்பரியம், ஒற்றுமை, நிறைவு பெற்ற பக்தி கொண்ட விழா. 1925 ஒரு சிறிய வேல் மூலம் தொடங்கிய பக்தி பயணம் இன்றைய நாளில் நூற்றாண்டு பராமரிப்பு பெற்ற ஆலயமாக மாறியுள்ளது. ஸ்ரீ முருகனின் அருளால் இந்த ஆலயம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு வாழும். வேலால் ஆரம்பித்த பக்தி பயணம் முருகனின் அருளால் என்றும் தொடர்க. அருள் வாழ்க, ஆன்மீகம் வாழ்க. நன்றி. ஓம் ஹரஹர நம பார்வதீபதகே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நமது ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாங்கூர் செடாங் வட்டாரத்தில் உள்ள பூமலைங்கிற இடத்துல நம்மளுடைய முருகப்பெருமாள் வீட்டிருக்காரு. கும்பாபிஷேகம் நடந்தது பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் தேதி 9ஆவது மாதம் 2025 கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு சிறப்பமாக நம்மளுடைய ஆலயத்தில் எல்லா விதமான பூஜைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இன்றைய தினத்தில் வழிபாடு இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு சிறப்பு கை கொடுக்க போகிறதில்ல. நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆகமத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினத்தில் எல்லோருக்கும் பார்த்திங்க அப்படின்னா சகல விதமான கஷ்டங்கள் இருக்கும். அதே போல் படிக்கிறவங்களுக்குமே பார்த்திங்கன்னா தினந்தோறும் ஆலயம் சென்று தினமும் தொழுது வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்கள் நீங்கும். படிப்புக்கு நமக்கு முக்கியமானது ஒரு பார்த்திங்க அப்படின்னாக்க காலையில் நமக்கு எல்லாமே இப்போதைக்கு ஸ்கூல் நேரம் தான் இருந்தாலும்
அந்த லீவு நாட்களில் நம்மளுடைய ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவன்களை வணங்கி வந்தோமேனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இன்னொரு விஷயங்கள் என்ன, ஆலயத்துக்கு சென்றோமானால் நமக்கு இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், அதே போல் மற்றவர்கள் மீது ஏற்படக்கூடிய பொறாமை, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து தவறான விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கான வல்லமை உண்டு. முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இருப்பினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகனை பற்றினோருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தீங்குகளும் இதுவரையும் நிகழ்ந்தது இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடலில் எந்த ஒரு பிணி நீங்காடு இருந்தாலும் முருகப்பெருமானை வேண்டணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சகல விதமான பிணிகளும் நீங்கும். அதே போல் இன்னொரு விஷயம், எந்த ஒரு காரியம் நமக்கு சித்தி ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம முருகனை வேண்டி செஞ்சோம் அப்படின்னா சகல விதமான காரியங்கள் நமக்கு வெற்றி பெறும். நம்மளுடைய ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூலவராக முருகப்பெருமான் இருக்கார். பரிவாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகப் பெருமான் இருக்கார். அப்படியே வந்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஆலயத்தில் அம்பாள் இருக்காங்க, மகாமாரியம்மன் இருக்காங்க, கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். அதோட எல்லோருக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய சரஸ்வதி இருக்காங்க, கால பைரவர் இருக்கார், நவகிரக நாயகர்கள் இருக்காங்க. எல்லோரையும் வந்து வணங்கிட்டு செல்லலாம். நம்மளுடைய ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாத பூஜைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் கிருத்திகை, கார்த்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய கிருத்திகை வந்து அவருக்கு சிறப்பாக ஹோமம் செய்து மகாபிஷேகம் செய்து நடைபெறும். அதே போல் மாத சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு செய்யப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கால பைரவருக்கு மாதம் வரக்கூடிய அஷ்டமி பூஜை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தில் சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். நம்மளுடைய ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்குனி உத்திர திருவிழா தான் நமக்கு 10 நாள் திருவிழா நடைபெறும், பங்குனி உத்திரம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி வெகு விமர்சையாக இருக்கும். தைப்பூசம், இது மூன்றுமே வந்து நம்மளுடைய ஆலயத்தில் வந்து விமர்சையாக இருக்கும். பங்குனி உத்திரம் தான் நம்மளுடைய திருவிழான்னு சொல்லக்கூடியது. 10 நாள் திருவிழா கொடியேற்றத்தோடு நடைபெறும், சிறப்பாக இருக்கும். இருந்தாலுங்கய்யா நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து என்னென்னா, மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீங்குகளும் நினைக்கக்கூடாது ஒன்று. இன்னொன்று, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மேம்படணும்னு நினைக்கணுமே ஒழிய அவருக்கு இந்த தீங்கு செஞ்சால் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. மொத்தத்தில் என்ன சொல்ல வரோன்னா, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாதா பிதா குரு தெய்வம். அப்போ மாதா அம்மா அப்பா தான் நமக்கு முதல் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதற் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பகவான். இருப்பினும் நமக்கு முதல் கடவுள் யார் அப்படின்னா தாயும் தகப்பனாக இருந்தால். அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருமார்கள், அதாவது ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வாத்தியார்கள், அதே போல் எங்களை மாதிரி ஆச்சாரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய குருமார்கள். அதற்கு பிறகு தெய்வம். தெய்வம் வந்து 4ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய போதனைகள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது யாருன்னா தாய் தகப்பனார், அதன் பிறகு குரு, அதற்கு பிறகு தெய்வம். நம்ம தெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா, தாய் தகப்பனாரை வணங்கினாலே அந்த தெய்வத்தை வழிபடுவதற்கான சகல பாக்கியங்களும் உண்டு. வெற்றிவேல் முருகன் திருவடி கரோகரா, ஞானவேல் முருகன் திருவடி கரோகரா, சக்திவேல் முருகன் திருவடி கரோகரா. அன்பார்ந்த மக்களுடைய மகிழ்நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் பரமேஸ்வரி. வணக்கம், என் பேர் கோபி. நாங்கள் சிறடாங்கில் தான் பிறந்து வளர்ந்தோம். நாங்கள் சிறடாங் தமிழ் பள்ளியில் தான் படித்தோம். இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி வருவோம். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். முருகனை பற்றி சொல்கிறோன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்கள் முருக பக்தர் வேறு. உள்ள இது எல்லாமே இங்கே வேண்டியிருந்தோம். இப்போ 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதிலிருந்து வருஷம் வந்து இங்கே திருவிழாவுக்கு வந்து பால் குடம் எடுப்போம். என் மகளோட படிப்பு விஷயமும் சரி, மக வந்து முருகனோட அருளாலே தான் அவங்க வந்து படித்து வந்ததும். இப்போ அவங்களும் தமிழ் பள்ளியில் தான் படித்து இப்போ வந்து முருங்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ 2வது மகளும் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் சுட்டியாக இருந்தாங்க. முருகன் பேரில் தான் வச்சோம். அவங்க பேர் கார்த்திகா சாயின்னு வச்சோம். அவங்களும் இப்போது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அருளால் நல்லபடியாக படித்து வந்துடுவாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கோயில் குளங்களில் எல்லோரும் போகணும். அவங்க டைம் வந்து கோயிலில் உள்ள தொண்டு மூலிமா அவங்க வந்து அவங்களோட நேரத்தை வந்து செலவழிக்கலாம். உள்ள காலகட்டத்தில் வன்முறை அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பேரண்ட்ஸ் தான் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கைட் பண்ணி, கோயில் நல்ல நல்ல வழிகள் நிறையா இருக்குது, அந்த மாதிரி அவங்க தான் கைட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா, பேப்பர்லாம் சண்டை, வன்முறை இந்த மாதிரி நிறையா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தவிர்த்து
நம்ம இந்திய சமுதாயம் முன்னேறி நல்லபடியாக இருக்கணும். வந்து அவங்களோட நேரத்தை வந்து இந்த கோயில் சேவைகளில் செஞ்சு அவங்க நேரத்தை சிறந்த முறையில் செலவழிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் வந்து ஜீவிதா நாயர் ஆனந்தராஜா. நான் வந்து யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியா பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்கேன். இந்த கோவில் வந்து யூனிவர்சிட்டி புத்ரா பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு 5 நிமிடம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நான் எப்போவுமே வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு வருவேன். எங்களை மாதிரி உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இப்போது கோயிலுக்கு வர்றது இல்லை. நானே வந்து வந்தாலுமே என்ன மாதிரி வயசில் உள்ளவங்களாம் நான் பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது. நம்ம கோயிலுக்கு என்னத்துக்கு வரோம் அப்படின்னா, நமக்கு ஒரு அமைதி கிடைக்கிறதுக்கு, நம்ம நினைக்கிறத வந்து கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு, அந்த மாதிரிக்கு தான் வரோம். ஒரு பீஸ் கிடைக்கிறதுக்காக வரோம். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப நிறையா அசைன்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அப்படின்னா நான் கோயிலுக்கு வருவேன். லைக் கோயிலுக்கு வந்தேன்னா அது ஒரு அமைதி கிடைக்கும். அது ஒரு மாதிரி நம்ம வழிபட்டால் தானே நமக்கு தெரியும். அதனால கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து எல்லாருன்ற விட யங்ஸ்டர்லேருந்து ஆரம்பிப்போம், கோயிலுக்கு வருவோம். எல்லாருமே வந்து இப்போது கூட்டமாக கான்சர்ட் அந்த மாதிரிலாம் போகிறோம். ஆனால் இந்த மாதிரி கோயிலுக்கு வர்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப அரிதாக இருக்குது. நம்மளேருந்து ஆரம்பிப்போமே, கோயிலுக்கு வருவோம், வழிபாடு தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்வோம், நம்மளோட தங்கச்சிங்களுக்கு தம்பிங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அவ்வளோதான். குட் மார்னிங், வணக்கம். என் பேர் பரமேஸ்வரி சின்னராஜா. நான் வந்துட்டு ஜொஹோர்லேருந்து வரேன். நான் இங்கே யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியா யூபிஎம்மில் தான் நான் படிக்கிறேன். I'm a second year student. கோயிலுக்கு வந்துட்டு ஆக்சுவலி தட்ஸ் ஒன் திங். நம்ம வந்துட்டு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணால், நம்ம நினைக்கிறது நடந்தால் தான் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு வரணும். அதெல்லாம் இல்லை. யூ நோ நீட் டு எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் காட். மெமங் லைக் நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வாங்க, மனசார ப்ரே பண்ணுங்கள். யூ பிலீவ் வாட் யூ வாண்ட். ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்கள், எவ்ரிதிங் வில் ஹேப்பன். ஸோ யா, தட்ஸ் மை வேர்ட். தேங்க்யூ. ஓம் ஷாம் சௌ சரவண பவகுகே ஷண்முகதீபதாஜ நமஹ போல் ஷிந்தூராருணமதீமிந்துகாந்தி வதனம் கேயூரஹாராதிபிகி திவ்யாய பரமை விபூஷிதனம். ஓம் கார்த்திகேயாய வித்மஹி சக்திகஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்தா பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹி மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முகः பிரச்சோதயாத். ஏகமுக தீபகற்பூரானந்த திவ்யமங்கள ஜோதிரம் தர்ஷயாமி. சர்வஸ்யாபைகை சர்வசக்தி சர்வதேவமேனாப்னோதி சர்வம் ஜெயதி.